நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான். கடலையை வச்சு எப்படி ஒரு சூப்பரான புலாவ் சிம்பிளாக செய்ய முடியுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மூக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். தேவைப்படுற அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், போதும். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், அதிகமாக ஊற வைக்க வேண்டாம். ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க. 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு 4 பல்லு பூண்டு நான் போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதோட ஒரு சின்ன பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ நான் இதோட புதினாவும் ஃப்ரெஷ்ஷான புதினாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துடலாம். கரம் மசாலா நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிற குவான்டிட்டிக்கு இந்த வெங்காயம் போதுமானது. நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது தேவையான அளவு கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது தனியாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா திரண்டு வந்துருச்சு பாருங்கள், நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நாம் வேக வச்ச மூக்கடலையும் சேர்த்துடலாம். புதினாவும் ஃப்ரெஷ்ஷான புதினாவும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து புதினா சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மூக்கடலையை சேர்த்துருங்க. மூக்கடலை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். தண்ணி இல்லாமல் வெறும் மூக்கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியையும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். நான் அந்த மூக்கடலை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது ரொம்ப சத்தான தண்ணி தான். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் சரியாக இருந்துச்சு. தண்ணி அதிகமாக வச்சிட வேண்டாம், பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால குழஞ்சிடும். கரெக்டான அளவுகளோடு நம்ம செய்யும்போது தான் பிரியாணி சூப்பராக வரும். இப்போது நீங்கள் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 விசில் தான். இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிரியாணி பாஸ்மதி ரைஸ் எவ்வளோ நல்லா நீளமாக உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. கரெக்டான அளவுகளோட கரெக்டாக செய்யும்போது இதே மாதிரியே வரும். இதை அடிக்கடிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். நீங்களும் வந்து இதை ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.